ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அபெக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சனாக இருக்காங்க. அவங்க ஒரு காட்டுப்பகுதிக்கு தனியாக போகணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் கூட இருக்கவங்க நீ தனியாக போவேனான்றாங்க. அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் தனியாக கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஒருத்தர் கிட்ட கேஸ் ஸ்டேஷனில் அதுக்கு உண்டான ரூட்டையும் கேட்குறாங்க. கேட்டு போறாங்க. போயிட்டு அங்க ரீச்சும் ஆகுறாங்க. போயிட்டு தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க கொண்டு வந்த பொருள்லாம் எவனோ ஆட்டையை போட்டு போயிடுறான். இவங்க தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ரூட் கேட்ட அந்த ஆள் நிக்கிறான். அவன் உனக்கு இந்த சாங் முடிகிற வரைதான் டைம், அதுக்குள்ள நீ ஓடி போயிடு, அதுக்கப்புறம் நான் துரத்த ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டு கொலை வெறியில அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட சைக்கோவா இருக்கான் அவன். நம்ம ஹீரோயினும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில யாருதான் ஜெயிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எழுதின விதத்தை சொல்லலாம். சூப்பராகவே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அதையும் தாண்டி இவங்க அந்த காட்டை காமிச்சிருக்க அழகு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதை விஎஃப்எக்ஸ் சிஜி இல்லாமல் சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பல ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அதை தான் இருக்கு. எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கலையும் படம் சவுண்டாக இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பிக்கப் ஆகி நெக்ஸ்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவனை எடுத்து நிற்கிற போர்ஷன்ஸ் தான் செம்மையாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.